$1.82 மில்லியன் ஒரு ஆள் லாஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன மிஸ்டேக் உண்டு அவர் விட்டதால. இதுதான் இதோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ். நீங்க செய்ற சின்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் உங்களோட ஃபுல் கிரிப்டோ வாலெட்டை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுற அதுக்குரிய சொல்யூஷன்லேருந்து தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்கேமோட நேம் என்னன்னு சொன்னால் ஃபிஷிங் ஸ்கேம்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனோட கிரிப்டோ டிரான்சாக்ஷனோட பண்ணக்குள்ளே உங்களோட டிரான்சாக்ஷனை மெனுப்புலேட் பண்ணி உங்களோட பணத்தை கொள்ளையடிக்கிறது தான் இந்த அட்டாக். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் தான் அது. இவர் என்ன பண்ணிக்கன்னு சொன்னால், இவர் ஒரு குறிப்பிட்ட அளவான ஃபண்டோட ஒரு வாலெட்லேருந்து இன்னொரு வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முற்படக்குள்ள அவர் ஃபிஷிங் அட்டேக்கில் மாட்டினதால் அவரோட வாலெட்லேருந்து $1.82 மில்லியன் ஸ்கேமர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் களவெடுத்திருக்காங்க. இதை மெயினாக எப்படி செய்வாங்கன்னு சொன்னால், நம்ம ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை பண்ணக்குள்ள அந்த டிரான்சாக்ஷனை மறைச்சி அதுக்கு பதிலாக இந்த ஹேக்கர்ஸ் அவனுகள் அந்த வாலெட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர மாதிரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் அவனுகள் நினைக்கிற வேறொரு வாலெட் அட்ரஸுக்கு அந்த ஃபண்டை போக வைக்கிற மாதிரி மாற்றுவானு. ஸோ நீங்கள் என்னதான் உங்களோட கிரிப்டோ கரன்சியை ஹார்ட்வேர் வாலெட்டில் வச்சுருந்தாலும் சரியாக ப்ராப்பராக நீங்கள் வெரிஃபை பண்ணலைன்னு சொன்னால் ஃபைனல் டிரான்சாக்ஷன் போகக்குள்ள நீங்களும் இந்த ஸ்கேமில் மாட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் யோசிக்கலாம், நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஹார்ட்வேர் வாலெட்டில் இருக்கிற கிரிப்டோ பாதுகாப்பாக இருக்கும், ஹார்ட்வேர் வாலெட்டில் தான் கிரிப்டோ சேவ் பண்ணியிருக்கேன், அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஈவன் தோ ஹார்ட்வேர் வாலெட்டில் இருக்கிற ஃபண்டை கூட இந்த மாதிரி ஃபிஷிங் அட்டாக்கில் களவெடுக்க முடியும்னு சொன்னால், அப்போ ஹார்ட்வேர் வாலெட்டில் இருக்கிற பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொண்டு வரலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும், ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அது ஆஃப்லைனில் இருக்குது. நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட்டுக்குள்ளே இருக்கிற ஃபண்டை வெளியால் மூவ் பண்ணக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், டிரான்சாக்ஷனை சைன் பண்ணணும், அதாவது டிரான்சாக்ஷனை அப்ரூவல் பண்ணணும். நீங்கள் தான் மெனுவலாக உங்களோட கையில் தான் ஹார்ட்வேர் வாலெட் இருக்குது, உங்களோட கையில் இருக்கிற ஹார்ட்வேர் வாலெட்டில் நீங்கள் தான் டிரான்சாக்ஷனை அப்ரூவ் பண்ணுவீங்க. நீங்கள் அப்ரூவ் பண்ணின டிரான்சாக்ஷன் உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்லேருந்து வெளியால் போகும். ஆனால் நீங்கள் அப்ரூவ் பண்ணுறது நீங்கள் நினச்ச உண்மையான டிரான்சாக்ஷனை தான் அப்ரூவ் பண்ணுறீங்களா, அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபிஷிங் அட்டாக்கில் வந்த ஒரு ஃப்ராஜுலண்ட்டான ஒரு டிரான்சாக்ஷனை அப்ரூவ் பண்ணுறீங்களாங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட் அதுக்குள்ளே இருக்கிற ஃபண்டை நீங்கள் எதுக்கு அப்ரூவ் பண்ணிங்களோ அதுக்கு சென்ட் பண்ணிடும். அதுக்கு பிறகு ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு நீங்கள் பிளேம் பண்ணிடலாம். ஏன்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட்டுக்குள்ளே இருக்கிற வரையும் ஃபண்டு பத்திரமா தான் இருக்குமா, நான் அதை வெளியில் போகணும்னு சொல்லி அப்ரூவ் பண்ணினாருன்னு சொன்னால் நீங்கள். ஆனால் எங்கே பிள்ளை நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த அப்ரூவ் பண்ணுறக்குள்ளே நீங்கள் அப்ரூவ் பண்ணுறது சரியான விஷயம் தானாங்கிறத டபுள் செக் பண்ணணும். இந்த ஃபிஷிங் ஸ்கேமுக்குள்ளேயும் நிறைய வகை இருக்குது. ஓகே, சில டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வாலெட்டுக்கு ஃபண்ட் அனுப்புவீங்க, அந்த ஃபுல் வாலெட் அட்ரஸை மாற்றி வேறொரு, அதாவது ஸ்கேமர் வாலெட் அட்ரஸை மாற்றிடுவாங்க. ஸோ ஸ்கேமர் வாலெட்டுக்கு ஃபண்டு போகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அந்த வாலெட் அட்ரஸே மாற்றிடுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் ஒன்றைக்கு என்ன பண்ணுவான்னு சொன்னால், இந்த வாலெட் அட்ரஸ் நீங்கள் சென்டர் வாலெட் அட்ரஸை போடக்குள்ள, சென்டரில் ரிசீவர் வாலெட் அட்ரஸை போடக்குள்ள நார்மல் ஆகலை என்ன செய்யணும்னா, முன்னுக்கு இருக்கிற 3 எழுத்து, வாலெட்டை 3 எழுத்தையும் பின்னுக்கு இருக்கிற 3 எழுத்தையும் தான் அநேகமாக செக் பண்ணுவாங்க. இவன் என்ன செய்வான்னு சொன்னால், அதே மாதிரி முன்னுக்கு இருக்கிற பின்னுக்கு இருக்கிற அந்த எழுத்தும் சேமாக இருக்குது. அதாவது வாலெட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய நிறைய எழுத்தில் இருக்கும். அதில் முன்னுக்கு இருக்கிற 3 பின்னுக்கு இருக்கிற 3 எழுத்தில் அதே மாதிரி இருக்கிற இன்னொரு வாலெட் அட்ரஸ் கொண்ட இது பொட்ஸ்கள் வச்சுருப்பாங்க. அந்த பொட்ஸ்கள் உடனே ஃபைன் பண்ணி அந்த வாலெட்டை க்ரியேட் பண்ணி அந்த வாலெட்டை இதுக்கு மாற்றிடுவாங்க. அப்போ நீங்கள் டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ண வரக்குள்ளே நீங்கள் முன்னுக்கு இருக்கிற 3 எழுத்தையும் பின்னுக்கு இருக்கிற 3 எழுத்தையும் பார்த்துட்டு, நம்ம அனுப்புகிற சரியான வாலெட் தான் சொல்லி நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு உள்ளே இருக்கிற நடுவில் இருக்கிற எழுத்து வேறு வித்தியாசமாக இருக்கும், முன்னுக்கு பின்னுக்கு இருக்கிறது சேமாக இருக்கிறதால ஸ்டில் நீங்கள் வெரிஃபை பண்ணினா கூட அது கடைசியாக ஸ்கேமர் வாலெட்டுக்கு போய் சேரும். சில ஃபிஷிங் அட்டாக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்டை சீட் ஃப்ரேஸை அப்படி இல்லாட்டி ப்ரைவேட் கீயை களவெடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீப் ஹேக்கிங் டீட்டெயில்ஸுக்குள்ளே அந்த விஷயமெல்லாம் போகும். ஓகே, ஹேக்கர்ஸுக்கு சில கோடிங்ஸ்கள் மூலமாக அதை களவெடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் சில ஃபிஷிங் அட்டாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணின உடனே நீங்கள் அனுப்பின டிரான்சாக்ஷன் மட்டும் இல்லை, உங்களோட வாலெட்டுக்கு இருக்கிற மொத்த ஃபண்டையுமே ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே நடந்தது மொத்த ஃபண்டையுமே ட்ரெயின் பண்ணது. அவர் 1.8 மில்லியன் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, அவர் வாலெட்டுக்கு இருந்த 1.8 மில்லியன் அவர் சின்னொரு அமௌண்ட்டை தான் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா. ஆனால் அதை விட்டுட்டு அந்த இவர் எக்ஸஸ் ப்ரைவேட் கீயை எடுத்து உள்ளுக்கு இருக்கிற எல்லா ஃபண்டையுமே அவனால் கண்ட்ரோல் எடுத்து வெளியில் எடுத்துருக்காங்க.
ஸோ இப்படியான ஃபிஷிங் அட்டாக்குகள்லேருந்து பாதுகாப்பு அறிகிறதுக்கு சில மெத்தட்ஸ்கள் சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கிளியராக வழங்கப்படுத்துகிறேன். முதல்ல அது எப்பயுமே நீங்கள் டிரான்சாக்ஷனை சைன் பண்ணக்குள்ள ஸோ 2 வாலெட் உங்களோட சென்டர் வாலெட் ப்ளஸ் ரிசீவர் வாலெட் எல்லாத்தையுமே மேலோட்டமாக நீங்கள் சரியான அட்ரஸ் தான் நீங்கள் அதாவது நீங்கள் உண்மையாக அனுப்ப வேண்டிய அட்ரஸ் தான் உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்லேயும் காட்டுதா அப்படி இல்லாட்டி நீங்கள் வாலெட் சைன் பண்ணுற அந்த வாலெட்லேயும் காட்டுதாங்கிறத டபுள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நார்மலாக நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட்டில் அநேகமான ஹார்ட்வேர் வாலெட்டில் ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் கிளியராக காட்டும். ஓகே, இந்த வாலெட்டு நீங்கள் அனுப்ப போகிற வாலெட் இது தான், நல்லா டபுள் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி காட்டும். ஓகே, ஸோ அதை டபுள் செக் பண்ணுங்கள். சில நேரம் ட்ரான்சாக்ஷன் அப்ரூவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டினியூஸாக செய்கிற இடத்த சில நேரம் ஓட்டோ அப்ரூவல் கொடுக்க சொல்லுவாங்க. அடுத்தது டபுள் வெரிஃபிகேஷனை கேன்சல் பண்ண சொல்லுவாங்க. அப்படியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக ஹெக்கருக்கு ஈஸியாக அமைஞ்சிடும். ஸோ அப்படியான விஷயங்களை ஓட்டோவாக ஈஸியாகிற மாதிரியான விஷயங்கள் ஓட்டோ சைன்இன் விஷயங்களை கொடுத்து வைக்காதீங்க. அடுத்தது எப்பயுமே ஆன்லைன் வாலெட்டுகள் அடுத்தது ஹாட் வாலெட்டுகளை பாவிக்காமல் ஹார்ட்வேர் வாலெட்டுகளை பாவிக்கிறது ஆன்லைன் ஹாட் வாலெட்டுகளை பாவிக்கிறதை விட சேஃப். அடுத்தது இந்த ஃபேக் ஏர்ட்ராப்ஸ்கள் அடுத்தது வேறு வேறு வெப்சைட்டில் Web3 கண்ட வெப்சைட்லாம் உங்களோட வாலெட்டுகளை கனெக்ட் பண்ணாமல் ஸோ அப்படியான ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தனி வாலெட் அதில் எந்த விதமான ஃபண்டும் வைக்காமல் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி Web3 வாலெட்டில் கனெக்ட் பண்ணுறது அதுக்கு ஒரு வேறு வாலெட் உண்டு, அதுக்குன்னு சொல்லி தனியாக வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஃபண்டுகளை வைக்கிற வாலெட்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எந்த விதமான ஏர்ட்ராப்ஸ்களையோ அப்படி இல்லாட்டி வேறு ஒரு வெப்சைட்டில் கனெக்ட் பண்ணாமல் ஃபுல்லாக ஃபண்டை மட்டும் வைக்கிறது ஃபுல் ப்ரைவேட்டாக வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது கட்டாயம் உங்களோட டிவைஸுகளுக்கு ப்ளஸ் உங்களோட வாலெட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போட்டு வைங்க. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகை இருக்குது. ஒன்று நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வர மாதிரி போட்டு வைக்கலாம். அது அவ்வளோ சேஃப் இல்லை. ஏன்னா உங்களோட ஃபோன் கரியரை கூட டேக் ஓவர் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. சிம் ஸ்வாப்னு சொல்கிறேன், அதில் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அது அவ்வளோ ரெக்கமெண்டான மெத்தட் இல்லை. ஈஸியான மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் நீங்கள் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் டவுன்லோட் பண்ணி அதில் கோட் வைக்கலாம். ஸோ அப்படிங்கக்குள்ள ஹேக்கருங்களோட அக்கௌண்ட் ஆக்சஸ் எடுத்தாலும் அந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் கோட் இல்லாமல் ஒரு ஒன்றும் செய்யலாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் யூபிக்கின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த யூபிக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இது 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனில் கோட் போடுற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன ஒரு விஷயம் பண்ணக்குள்ள லாகின் பண்ணக்குள்ள ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணக்குள்ள இதை மாதிரி ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் ஒன்று இருக்கும், பென்ட்ரைவ் மாதிரி. அதை நீங்கள் அந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட கையால் ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், அந்த பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் அது வெரிஃபை ஆகும். ஸோ அதனால் ஆன்லைனில் ஹேக் பண்ண நினைக்கிறாங்களுக்கு அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். யூபிக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். இதை செக்யூரிட்டிக்குன்னு சொல்கிறேன், அதுக்குரிய ஒரு கம்பெனி தான் இந்த யூபிக்கு. அடுத்தது ஒரு விஷயம் ஒன்று ஒரு வெப்சைட் ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அதோட யூசர் நேம்களை சரியாக செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பைனான்ஸில் பாருங்கள், பைனான்ஸில் ஐக்கு பதிலாக நம்பர் 1 போட்டு வெப்சைட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஓக்கு பதிலாக 0 போடுவாங்க. அப்படி உண்மையான வெப்சைட் மாதிரியே ஃபேக் வெப்சைட்டை க்ளோன் பண்ணி வச்சு அதில் நிறைய பேர் டீட்டெயில்ஸ் அதாவது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை களவெடுத்து அதிலிருந்து நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஓகே, ஸ்கேமர்ஸ். அடுத்தது எல்லா இடத்தையும் சேம் பாஸ்வேர்டை கொடுக்காம நீங்கள் பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் நிறைய இருக்குது, லாஸ்ட் பாஸ்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பாஸ்வேர்ட் மேனேஜரில் வச்சு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் புது பாஸ்வேர்டுகளை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. மாஸ்டர் பாஸ்வேர்டு ஒரு பாஸ்வேர்டு நல்ல பெரிய முக்கியமான பாஸ்வேர்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொண்டு அதை தாண்டி வேறு அக்கௌண்ட்டுகளுக்கு கொடுக்குறதுக்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டுகளை பாஸ்வேர்ட் மேனேஜர் மூலம் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டு கூட ஹெக் ஆகினாலும் மற்ற அக்கௌண்ட்டுகள் ஹெக் ஆகிறது சான்ஸ் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் வித்தியாசமான பாஸ்வேர்டு. ஸோ இது மாதிரியான பேசிக் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்தாலே அநேகமான ஸ்கேம்கள் அநேகமான ஹெக்குகள்லேருந்து நீங்கள் உங்களோட கிரிப்டோவை உங்களோட வெல்த்தை கிரிப்டோன்னு மட்டும் இல்லை உங்களோட ஆன்லைன் ஆக்டிவிட்டியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்கேமை பற்றியும் ப்ளஸ் இதில் நான் சொன்ன இந்த ப்ரொடெக்ஷன் மெத்தட்டுகளை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த ப்ரொடெக்ஷன் மெத்தட்டுகளில் என்னென்ன விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணுற நான் சொல்லாத விஷயம் எதுவும் கூட உங்களுக்கு வேறு அடிஷ்னல் மெத்தட் கூட தெரிஞ்சாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரிப்டோ பிட்காயின் இது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ்களை தெரிஞ்சோன்னு படிக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னால் HPU கன்சல்டன்சியால் 3 வகையான கோச்சிங் ப்ரோக்ராம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதுதான் டீட்டெயில்ஸ். பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம், கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் ப்ளஸ் ட்ரேடிங் போர்ட் கோச்சிங் ப்ரோக்ராம். இது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்குங்கிறதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸை தரோம். பாய்.